தொடர்ந்து கல்வியாளர் திரு ரவீந்திரநாத் அவர்கள் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கங்க. நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களோட கருத்து என்ன? உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வருத்தம் அளிக்கிறது. நாட்டுல ஒரே காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், யூனிஃபார்ம் காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபார் அட்மிஷன் ஃபார் மெடிக்கல் எஜுகேஷன் சொல்லிட்டு மெடிக்கல் சீட்ஸ் சொல்லிட்டு நீட்ல யூஜி பிஜி தனியா கொண்டு வந்துட்டு வெவ்வேறு கொஸ்டின் பேப்பரை கொடுத்துட்டு நீங்க அதுல ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வெவ்வேறு கொஸ்டின் பேப்பரை கொடுத்துட்டு நாடு முழுவதும் ஒரே மெரிட் லிஸ்ட தயார் பண்ணணும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது இதை சிபிஎஸ்இ எக்ஸாம் நடப்பதற்கு முன்பாக வெளியிடப்பட்ட ப்ராஸ்பெக்டஸ்ல மாநில மொழியில வெவ்வேறு வினாத்தாள் தான் இடம்பெறும் என்று சொல்லவில்லை. அவ்வாறு சொல்லாதனால மாணவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு. இப்ப குஜராத்துடைய கல்வி அமைச்சர் குஜராத்தி மொழியில் எழுதப்பட்ட வழங்கப்பட்ட வினாத்தாள் கடினமா இருந்துச்சு சொன்னார். மேற்கு வங்க கல்வி அமைச்சர் வங்க மொழியில் எழுதப்பட்ட மொழி கொஸ்டின் பேப்பர் கடினமா இருந்து சொன்னார். அப்போ ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கின்ற பொழுது எல்லா மாநிலங்களுமே அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்காங்க. அப்ப தமிழ்நாட்டுல இந்த கருத்து வலுவாக இருக்கிறது. அவ்வாறு இருக்கின்ற பொழுது நாடு முழுவதும் ஒரே நுழைவுத் தேர்வு, ஒரே மெரிட் லிஸ்ட்ங்கிறப்ப வெவ்வேறு கொஸ்டின் பேப்பர் வச்சு எப்படி மெரிட் லிஸ்ட் தயாரிக்க முடியும்? எனவே உச்ச நீதிமன்றம் இதுல ஒரு தவறான வழிகாட்டுதலை செய்யறதை நான் கருதுறேன். மருத்துவ கல்வியில மிகப்பெரிய குழப்பங்கள், மாநில அரசுடைய உரிமைகள் பாதிக்கப்படுவது போன்ற செயல்களுக்கு உச்ச நீதிமன்றம் தான் காரணமா இருக்கிறது. எனவே இந்த உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பை சரி செய்வதற்கு மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவசர சட்டம் போட வேண்டும், தமிழக அரசு வலியுறுத்த வேண்டும். இதை தொடர்ந்து இந்த மாதிரி அனுமதிக்க முடியாது. என்று சொன்னால் உயர் சிறப்பு மருத்துவ கல்வியில டிஎம் எம்சிஹெச் போன்ற படிப்புகள் பாத்தீங்கன்னா 192 சீட் தமிழ்நாட்டில் இருக்கு. எல்லாத்தையும் ஆல் இந்தியா லெவலில் உச்ச நீதிமன்றம் ஓப்பனை விட சொல்லிருச்சு. அப்ப தமிழ்நாடே பாதிக்கிறதுனால அப்படியே விட்டுற முடியுமா? உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு விட்டுற முடியுமா? நம்ம அப்ப சட்டங்கள் போடுறது யாரு? பாராளுமன்றம் தான் போட முடியும். அப்ப பாராளுமன்றம் ஏன் அமைதியா இருக்கிறதுல தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் என்ன செய்ய போறாங்க? அப்ப இந்த பிரச்சனை தீர்வு காணணும். அப்புறம் திரும்ப திரும்ப தகுதின்னு பேசுறாங்க. அதாவது உலகத்தரம் வாய்ந்த மருத்துவர்கள் உருவாக்க போறோம்னு எனக்கு முன்னாடி பேச நெடுஞ்செழியன் சார் கூட கடைசியாக பேசினாரு. இது வருத்தம் அளிக்கக்கூடியது. இது ஒரு போலித்தனமான வாதம். மருத்துவ கல்வியில் கல்லூரிகள் தரமான தரமான மருத்துவ உருவாக்க முடியும். இது மருத்துவ கல்லூரியில் நுழைவதற்கான நுழைவுத் தேர்வு தான். நீங்க சொல்றீங்களே நீட் மூலமாக தரமான டாக்டர் உருவாக்க போறோம்னு சொல்றீங்களே, பிஜி நீட் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு பல தனியார் மருத்துவர்கள் இடங்கள் காலியா இருக்கு, பல அரசு மருத்துவர்களோட காலியா இருக்கு அரசு டாக்டர்களுக்கான இடங்கள். திரு ரவீந்திரநாத், நீங்க குறிப்பிடக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு நீண்ட கால செயல் திட்டத்தின் அடிப்படையில இப்ப பாடத்திட்டமா இருக்கட்டும், மருத்துவ மாணவர் சேர்க்கையாகட்டும், எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ப்ராசஸ் தேவைப்படுது. இப்ப இந்த உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய உத்தரவை நம்ம பார்க்கும்போது இப்ப மாணவர்களும் பெற்றோர்கள் மத்தியில ஒரு குழப்பம் இருக்கு. இந்த ஆண்டு மருத்துவ மாணவர் சேர்க்கை இப்ப உடனடி தீர்வா நாம ஏன் இதை பார்க்க கூடாது? இது உடனடி தீர்வே கிடையாது. தீர்வு என்பது எல்லாருக்கும் சம வாய்ப்பா இருக்கணும். அதுல எந்த விதமான முறையீடு நடக்கக்கூடிய அதான் தீர்வா இருக்கும். 2 வருஷத்துக்கு முன்னால ஆல் இந்தியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட்ல காப்பி அடிச்சுட்டான்னு சொல்லிட்டு கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சுன்னு அகில இந்திய லெவலில் அந்த இதுவே எக்ஸாமே கேன்சல் பண்ணிட்டு திரும்ப எக்ஸாம் வச்சாங்க. அப்ப அந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனது பண்றப்ப வெவ்வேறு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டு எக்ஸாம் நடத்தி அதன் அடிப்படையில் மெரிட் லிஸ்டாக ரத்து செய்ய வேண்டியதானே? அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு விலக்கு கொடுக்க வேண்டியதானே? தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 2 மசோதாக்கள் தாக்கல் செய்ய நிறைவேற்றப்பட்டிருக்கல யூஜி பிஜிக்காக. தமிழ்நாடு அரசு தொடர்ந்து வலியுறுத்துவதில்லை நீட்ல இருந்து விலக்கு கொடுங்கன்னு. அவ்வாறு உச்சநீதிமன்றம் என்ன செஞ்சிருக்கணும்? இந்த மாதிரி குளறுபடி நடந்ததுனால இந்த வருஷம் தமிழ்நாட்டுக்கு விலக்கு கொடுக்குறோம், அதே போல நீட்டு தேர்வை ரத்து செய்யறோம், அதை திரும்ப வைக்கிறோம், அதன் மூலமா ஆல் இந்தியா கோட்டாலையும் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்லயும் திரும்ப நம்ம மறுதேர்வு வச்சு அதை நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாக்க அதுதான் நியாயமான தீர்ப்பா இருக்கும், சரியான தீர்ப்பா இருக்கும். இல்ல உச்ச நீதிமன்றம் தவறு செய்துவிட்டதுதான் என்னுடைய கருத்து. இல்ல திரு ரவீந்திரநாத், தமிழகம் மட்டும்தான் ரொம்ப உரத்த குரல்ல நீட் தேர்வு வேண்டாம் ரத்து செய்யணும் அதிக அளவுல போராட்டம் பண்ணக்கூடிய ஒரு மாநிலமா இருக்கு. மற்ற மாநிலங்கள் இந்த அளவுக்கு இருக்காங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கிற நிலையில இந்த தீர்வை நாம எப்படி பார்க்க முடியும் இந்த உத்தரவை? அதாவது மற்ற மாநிலங்கள் மாநில உரிமைக்கா போராடவில்லை என்பதற்க தமிழ்நாட்டு உரிமை நம்ம விட்டு கொடுக்க முடியாதுல்ல. இப்ப தமிழ்நாட்டுல தானே அதிகமான மெடிக்கல் சீட் இருக்கு. 192 சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சீட் பறிப்பு போகுது. இப்ப அதுக்கு நீட்டு கொண்டு வந்துட்டாங்களே. ஆல் இந்தியா லெவல 100% சீட் ஓப்பனா மாத்தி வச்ச உச்ச நீதிமன்றம். அப்ப மற்ற ஸ்டேட் லாபம், நமக்கு நஷ்டம். 10 ஸ்டேட்ல சிங்கிள் டிஜிட்டோட சீட்டே கிடையாது, 10 ஸ்டேட்ல சீட்டே கிடையாது. அவ்வாறு இருக்கின்ற பொழுது அவங்க நீட் எழுதுவாங்க, நம்ம 192 சீட்டை ஓப்பனா கொடுக்கணும்னாக்க நமக்கு தானே பாதிப்பு. அப்ப நம்ம குரல் கொடுக்கிறது சரிதாங்க. அப்ப தமிழக சட்டமன்றம் நிறைவேற்றப்பட்ட அந்த மசோதாக்களுக்கு குடியரசுடைய ஒப்புதலை பெற்று கொடுப்பதான் தீர்வா இருக்கும். தமிழ்நாடு எம்பி வலியுறுத்தணும், தமிழக அரசு வலியுறுத்தணும், உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை போடணும், அதே போல அவசரமா சட்டமன்ற கூட்டணும். அதான் இந்த பிரச்சனை தீர்வா இருக்கும். அதுல உச்ச நீதிமன்றம் தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம தமிழக உரிமைக்கு எதிராக செயல்பட்டா நம்ம அதை பார்த்து சும்மா இருக்க முடியாது. பாராளுமன்றம் தலையிடணும், அதுக்கு தீர்வு வரணுங்கிறதா என்னுடைய கருத்து. அதனால தமிழகத்துடைய இழந்துவிட்ட மருத்துவக் கல்வியில் இழந்துவிட்ட உரிமைகளை நாம் மீட்க வேண்டும். அதை மாற்று கருத்துக்கு இடம் இல்லை.